லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் ஒரு பிரச்சார கூட்டத்தில் அதோபார் நமக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது, புதிய கூட்டணியை ஒன்று, புரட்சிகர கூட்டணியை ஒன்று உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஸ்டாலின் கனவு காங்காதீங்க அப்படின்னு பழக்கம் போல கையில் மாவாட்டினார். அப்போ அந்த தாவேகா கட்சி கொடியை ஏந்தினது யார் அப்படின்னா தாவேகா தொண்டர்கள் கிடையாது. தாவேகா தொண்டர்கள் அந்த மனநிலைமைக்கு இன்னும் வரல. நம்ம கட்சி தலைவர் என்ன ஆக போகிறாரு, இந்த கட்சி மீண்டும் வருமா, மீண்டு வருவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் எந்த கட்சி கூடயும் கூட்டணிக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க. அரசியலில் பட்டும் படாமல் திமுக பிடிக்காமல் இருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு 5% பேர் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போவோம். அப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளை கேட்ட சொல்கிறாருன்னா, தாவேகா கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே 20% ஓட்டு வாங்கியிருக்கோம், அவங்க ஒரு 10%, மொத்தம் 30ன்னு அவர் கணக்கு போடுறாரு. அப்புறம் அங்கிட்டு பாஜக ஒரு 3-4% ஓட்டு இருக்குது, பாமக இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாரு. இந்த விஜய் தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே 2024 அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. ஆக அந்த 20 தான் இருக்குது, இன்னும் மெர்ஜாயி ஒன்றும் கூட வராது. விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சா 30% ஓட்டு கிடைக்கும்னு நம்புகிற முட்டாள்தனம் அதிமுகவை இன்னும் படுதோல்வியில் கொண்டு போய் சேர்க்கும். ஏற்கனவே 20% ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ 7% ஓட்டு 2026 தாவேகா விஜய் தனித்து போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸோட கூட்டணி விஜய் விடுதலை சிறுத்தையோட கூட்டணி போட்டிட்டால் ஒரு 7% ஓட்டு பிரிஞ்சு போகும்போது 13% ஓட்டில் நிற்கும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார்னா, நம்ம 20% ஓட்டு, விஜய் 10% ஓட்டு. இன்னும் விஜய் ஒரு காலி டப்பா, காலி பெருங்காய டப்பா, தவறாக சொல்லலை. இன்னும் அவர் ஓட்டு வங்கிகளை இன்னும் நிர்ணயிக்கலை. அப்படி ஓட்டு வங்கிகளே நிர்ணயிக்காத ஒருவரை அதிமுக தொண்டர்களை வைத்து அவர்கள் சம்மதத்தின் அடிப்படையில் வச்சு அதிமுகவினுடைய பலவீனத்தை காட்டுகிற வகையில் எடப்பாடி பழனிசாமி அங்கே பார் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் பார், ஸ்டாலின் கனவு காங்காதீங்க அப்படிங்கிறார். ஒரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன பண்ணுறார், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிட்டு அதை விட எனக்கு என்ன புடுங்குற வேலையான்னு கேட்காத அளவுக்கு எல்லா ஊடக பேட்டியாளர்கள்ட்டையும் கடுமையாக சொல்கிறார். அப்போ டிடிவி தினகரனை நான் பழி வாங்குவேன், எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குவேங்கிறாரா, அல்லது பாஜகவை பழி வாங்குவேங்கிறாரா, அல்லது அம்மையார் சசிகலா தலைமையில் கையை வச்சுட்டு ஆறுதல் சொல்கிறது மாதிரி சொல்லிட்டு ஜெயிலில் வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியோட தூண்டுதல் அடிப்படையில் அம்மையார் சசிகலாவை அரசியலுக்குள்ளே வரவிடாமல் தடுத்ததுக்கு உண்டான வேலையை செஞ்ச பாஜகவை பழி வாங்குவேங்கிறாரா, சித்திக்கு ஆதரவாக பாஜகவை பழி வாங்குறேங்கிறாரா, சித்திக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குறேங்கிறாரா, அல்லது தன்னை இரட்டை இலை சின்னத்திற்கு பணம் கொடுத்தேங்கிறதுனால ஒரு வழக்கில் தூக்கி போட்டு திகார் ஜெயிலில் வச்சாங்களே அதனால் பாஜகவை பழி வாங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை திட்டமிடுறாரா, ஒன்றும் புரியலை. உண்மையாகவே டிடிவி தினகரன் அரசியலில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிதானமாக போறாருன்னு தான் என்ன தோன்றுகிறது. ஒரு பக்கம் அம்மையார் சசிகலா உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுல பாஜக குறியாக இருக்குது, அதில் டிடிவி தினகரனும் குறியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னங்கிறது தெரியல. நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்லி அவங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்து அதிமுகவை கைப்பற்றலாம் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த 2026 அது சாத்தியமே இல்லை, சத்தியமாக சாத்தியமில்லை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன, நம்ம 20-30 சீட்டு ஜெயிச்சா போதும், எதிர்க்கட்சி தலைவர், நமக்கு போலீஸ் பாதுகாப்பு, நமக்கு உரிய அதிகாரம் இருக்கிறது, அங்கீகாரம் இருக்கிறது, இது போதும், வாழ்நாளில் நம்ம தனிப்பட்ட முறையில் இனிமேல் முதலமைச்சராக வரவே முடியாதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாகவே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தேவையா, மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது தான் வாழ்வியல் தத்துவம். ஆட்சி மாற்றம் தேவையானா அது மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு. என்னை பொறுத்தவரையிலையும் ஆட்சி மாற்றம் தேவையானா என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற உறுப்பினருக்கு தான் நான் ஓட்டு போட முடியும். நான் போய் 5-6 சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட முடியாது. மண்ணச்சநல்லூர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பெரும் பணக்காரர், மருத்துவமனை வச்சுருக்காரு. ஆனால் 2021 அதிமுகவை சேர்ந்தவர்கள் பலர் அவரிடத்துல பணம் வாங்கிக்கிட்டு கைவிட்டு வாங்கி கொண்டு கட்சியை கிட்டத்தட்ட அடமானம் வச்சு தோல்வியடை வச்சுட்டாங்க. 2026 மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவனை வீழ்த்தக்கூடிய வலிமையுள்ள ஒரு வேட்பாளர் யாராவது இருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டின தூரம் இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்கார், சந்திரமோகன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அடுத்த ஊர்லேருந்து இங்கே சீட்டு கொடுக்குறதா கூடாது. ஆனால் அடுத்த மாவட்டத்திலேருந்து கதிரவனை வெற்றி பெற வைத்த அதிமுகவை சார்ந்தவர்கள் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பாங்க. சொந்த கட்சிக்காரவங்கள பரஞ்சோதியை தோக்கடிக்கிறாங்க.
அடுத்த மாவட்டத்திலேருந்து வர்ற கதிரவன்ட்ட பணம் வாங்கிட்டு பரஞ்சோதிக்கு எதிர்ப்பாக வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம செய்தி போட்டோம்னா நம்ம அப்படியே கருகுருன்னு பார்க்குறது, மிரட்டுறது, உருட்டுறது. சரி, ரைட்டு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. 9 சட்டமன்ற தொகுதியில் எதில் வெற்றி பெறும்? எதுலையாவது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னா அங்கே உள்ளடி வேலை, உள்கட்சி வேலை பார்த்துக்கிறீங்க. உள்ளடி வேலை பார்த்து ஒருவர் தள்ளிக்கிறீங்க. இப்போ விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததுனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்படியே தனக்கு வந்துடுவார்னு நினைக்கிறாரு. விஜய் அரசியலுக்குள்ளே வந்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா சொந்த கட்சிக்காரவங்களுக்கு சீட்டு கொடுக்க விடாமல் பண்ணுறதும், சொந்த கட்சிக்காரவங்களுக்கு சூனியம் வைக்கிறதும் எல்லா வேலையும் திருச்சியில் நடந்துகிட்டு இருக்கு. நேருவோட ஆதரவாளர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து இது மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு நிலை வரும்போது, ஆஹா நம்ம இருப்பை கைப்பற்றிக்கணும்ன்ட்டு அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்க்குறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தது ஒரு வகையில் அமைச்சர்களுக்கு ஆப்பு வச்சது மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்கவுங்க சட்டமன்ற தொகுதிக்குள்ளே 10,000 20,000 ஓட்டு இருக்குது, தாவேக்கா ஓட்டு. அப்படிங்கும்போது பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவேன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் அதுக்கு எதிராக நான் போவேன் அப்படின்னா, அப்போ என்டிஏ கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியா பாஜக கூட்டணி, அதில் டிடிவி தினகரன் இருக்கிறாரா இல்லையா, அதை வெளிப்படைத்தன்மையாக சொல்லிடணும். எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்று பாஜக சென்றால் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்கிற ஒரு வார்த்தை இந்நாள் வரை சொல்லவில்லை. நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன், எங்கள் கூட தான் எடப்பாடி எங்கள் கூட்டணியில் தான் எடப்பாடி சேர்ந்துருக்காருன்னு சொல்கிறாரு. ஆனால் என்டிஏ கூட்டணியில் தினகரன் இருக்காருன்னு ஒருபோதும் எடப்பாடி சொல்லவே இல்லை. அவர் சொல்லவும் மாட்டார். கட்சி பதவி, முதலமைச்சர் பதவி அழகு பார்த்தவங்களே நாயேன்ட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் டிடிவிக்கு ஏமாத்திரம். எடப்பாடி பழனிசாமியோட பேர் ஒரு குறுக்குச்சால் மாதிரி தான், ஒரு இடைச்சொருகள் மாதிரி தான் அவருடைய பேர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததுக்கு டிடிவி தினகரனும் ஒரு முக்கிய காரணம். தான் தலையிலே தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டது மாதிரி டிடிவி தினகரன்லாம் அன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து தன்னுடைய சொந்த பந்தத்தில் திவாகர்லேருந்து எல்லாருமே நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம செலவு பண்ணி ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குவோமேங்கிற எண்ணம் அன்னைக்கு துளி அளவு கூட இல்லை. எல்லாருமே ஓபிஎஸ் மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினச்சிங்களா? சாம்பார் ஆப்புங்கிறது மாதிரி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆப்பு உங்களுக்கு. அப்படி ஆப்பு வைத்தும் நீங்கள் இன்னும் திருந்தவில்லை, மனம் மாறவில்லை அப்படின்னா உங்களை என்ன வார்த்தை கொண்டு சொல்வது? ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனையோ அம்மையார் சசிகலாவையோ கட்சிக்குள்ள முக்கிய அங்கீகாரம் கொடுத்து சேர்த்துக்க மாட்டார். அதுக்கான வாய்ப்புகளை கண்ணு கட்டிய தூரம் இல்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் 90% பணியை முடித்து விட்டேன் என்று சொன்னார். 1% கூட இன்னும் உருப்படியாக கண்ணுக்கு தெரியலை. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்னம்மா உள்ளே வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். பேப்பரில் சக்கரனை எழுதி நக்கிக்க வேண்டியது தான். எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டார். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வருமா வராதா? கட்சியே முதல்ல இருக்குதா இல்லையானே தெரில. நீங்கள் எங்கே ஆட்சியை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டிடிவி தினகரன் நிற்கிறாரு, ஒரு பக்கம் பாஜகக்குள்ளே இருந்துக்கிட்டே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே அண்ணாமலை அங்கே ஆப்படிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே தான் இருக்கான் கிட்டு பங்காளின்னு கேப்டன் பரவான் படத்தில் வரும்ல வசனம், அதுபோல் அண்ணாமலை ஒவ்வொரு பக்கமாக இருந்து எந்த பக்கம் போனாலும் அணைக்கட்டி அடிக்கிறார். வடிவேல் சொல்ற மாதிரி எங்கிட்டு போனாலும் அணை கட்டுறாங்கிறேன்னு. அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மீண்டுக்கும் வருமா வராதா? 2026 திமுக ஆட்சியை தொடருமானா அதிலும் சில சிக்கல்கள் இருக்கிறது. நம்ம அப்படியே திமுகவுக்கு சாதகமாக நம்ம பேசலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் நடக்குதா இல்லையா? நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திருச்சி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலையில் தாண்டி நபார்டு திட்டத்தில் போடக்கூடிய சாலைகளில் மாநில நெடுஞ்சாலை அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க. நபார்டு திட்டங்களில் போடக்கூடிய சாலை ரோஸ்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஊத்தாப்பா மாதிரி அதாவது ரோஸ்ட் மாதிரின்னா 2 லேயராக போடணும். ஒரே லேயராக போட்டு டோட்டலாக காலி பண்ணுறது. ஒரு மலைக்கு கூட ஒரு ரோடு தாங்காது. அது புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். கந்தரக்கோட்டையிலேருந்து, திருமயத்துலேருந்து, ஆலங்குடியிலேருந்து, அறந்தாங்கிலேருந்து பல மாவட்டங்களில் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் அப்படியே ரோஸ்ட் மாதிரி அப்படியே போடுறது. ரோஸ்ட் மாதிரி இன்னொரு லேயர் ஒன்று போடுங்கன்னா கிடையாது, பறித்து போடுங்கன்னா கிடையாது. திருச்சியில் நேரு அவர்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் திருச்சி மேற்கு தொகுதியில்
அப்படியே ரோஸ்ட் மாதிரி போடுறது, அப்படியே கொஞ்சம் சுரண்டி விட்டுலாம் போடுறது. அப்போ தான் ஒரு பிடிப்பு இருக்கும். எந்த இதுவும் கிடையாது. வேளாண்மை துறையில் அது மாதிரி தான் சங்கரலட்சுமி புதுக்கோட்டையில் ஊழல் பண்ணுறாங்க, குடிமையான்மலையில் சங்கரலிங்கம் ஊழல் பண்ணுறாரு, தோட்டக்கலைத்துறையில் ரேகா ஊழல் பண்ணுறாங்க. அப்போ ஊழல்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ 2026 எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் தொங்கு நிலையில் வர வச்சு அடிக்கணும் மக்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. விவசாய சங்கத்தை சார்ந்தவங்களே திருச்சியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, பெரம்பலூர்லேருந்து, கரூர்லேருந்து, ராமநாதபுரத்துலேருந்து, சிவகங்கையிலேருந்து பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து, கரூர், நாமக்கல், பொள்ளாச்சி பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று விடக்கூடாது. திமுகவே வெற்றி பெற்றாலும் சரி, பெரும்பான்மையாக வெற்றி பெற்று விடக்கூடாது. 2026 எப்படி தொங்கு நிலையில் ஆட்சி அதிகாரத்துக்கு கலைஞர் இருந்தாரோ, மைனாரிட்டி ஆட்சி என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாரோ, அதே போல ஒரு நிலை வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போதான் இவங்களுக்கு பயம் இருக்கும், அச்சம் இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போகலை, வேங்கவயலுக்கு போகலை, கரூருக்கு உடனடியாக போகிறார். கரூருக்கு உடனடியாக போனது தவறுன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது. மனித நேயம்னு ஒன்று இருக்குது. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு விஜய் கட்சிக்காரவங்க பொறுப்பேற்றுக்கல. புஷி ஆனந்த் தலைமறைவு, ஆதவர்ஜன் என்றவர் தலைமறைவு ஒட்டு மொத்தமாக விஜய்க்கு ஒரு சங்கடத்தை, கலங்கத்தை, அவமானத்தை, அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. விஜய்க்கு அரசியல் அப்புறாணி, அரசியல் ஒன்றும் தெரியாது. ஏதோ கொண்டு போய் நிற்க வச்சாங்க. ஜனநாயக பட ஷூட்டிங்கு 63 கேமராக்கார ஒன்றில் எல்லாம் சுற்றி வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க. இருக்க புது கதைகளாக விட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும்னா நீங்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கணும், வேங்கவயலுக்கு போயிருக்கணும். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வேளாண்மை துறை அதிகாரிகள் தோராயமாக தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக அங்கே வேலை செய்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி வேளாண்மை இணை இயக்குநராக இருப்பவர் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை செய்கிறார். ஊழல் பெருச்சாலியாக ஊழல் முறைகேடு பல வகையில் செய்திருக்கிறார். அவர் அடுத்த மாவட்டத்துக்கு போட்டு அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் விசாரணை நிலையத்தில் கொண்டு வந்து அவர் ஜெயிலுக்கு போகிறாரோ இல்லையோ, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நிம்மதி அடைவாங்க. ஆனால் விவசாய சங்கம் என்ற பெயரில் யாருமே ஒருத்தர் கூட சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடுகளை, திருச்சியில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய துணை இயக்குனர் ஊழல் முறைகேடுகளை யாருமே கண்டுக்கிறதுல விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள். தட்டி கேளுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் திறக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதுபோல் தட்டுங்கள், கேளுங்கள், போராட்டம் செய்யுங்கள், ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள். ஆனால் அரசுக்கு எந்த விதத்திலும் இடையூறுக்கு, மக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லாத வகையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கணும். மௌன புரட்சி இருக்கணும். ஒரு நாட்டிலே மௌன புரட்சி என்றைக்கு புறப்படுகிறதோ அந்த நாடு அப்போ தான் உருப்படும். எந்த புரட்சியுமே இல்லாமல் பேசாமல் இருந்தால் எப்படி உருப்படும்? தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி போய் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, நான் பழி வாங்குங்கிறாரு. யாரை பழி வாங்குவேன்னு இதுவரையிலும் வெளிப்படையாக சொல்லலை. இவர் முறைப்படி பழி வாங்குறதா இருந்தால் யார் திறமை பழி வாங்கணும்? பிஜேபியை பழி வாங்கணும், எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணும், இந்த 2 பேர்த்த பழி வாங்கணும். ஏன்னா இவரை தூக்கி ஜெயிலில் வச்சது அவர் தான், அவங்க தான். ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தான். அப்போ 2 பேர்த்தையும் பழி வாங்கணும். என்டிஏ கூட்டணியில் நான் இல்லை, வெளியேறிட்டேன், வெளிப்படைத்தன்மையாக வெளியேறிட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. என்டிஏ கூட்டணியில் நீ எப்போதும் நான் சேர மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் முறைப்படி பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கத்தான் செய்யுது. அவர்களை நம்ம எந்த விதத்திலையும் அவர் செய்யக்கூடிய அரசியல் செயலை, புஷி ஆனந்த் என்ற ஒரு கயவன் கொள்ளைக்காரன் விஜயை அதல பாதாளத்திற்கு அழைத்து சென்றான். ஆதவர்ஜன் ஒரு அரசியல் புரோக்கர், திமுகவுக்கு முன்னாடி வேலை பார்த்தவர், லாட்ரி சீட்டு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த விஜய் டிடிவி தினகரன் கூட்டணி இணைந்தால் நிச்சயமாக ஒரு சொற்ப தொகுதிகளை பிடிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. விஜய் டிடிவி தினகரன் ஒரு கூட்டணி வைத்து அதில் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள் இப்படிலாம் இணைந்து ஒரு கூட்டணி, விடுதலை சிறுத்தை கூட உள்ளே வரலாங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு 3ஆம் நிலை மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரி ஒரு நிலை உருவாக்கினால் மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் பாவம் அன்னைக்கு தடுமாறி இருந்தார், உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அந்த அம்மா விஜயகாந்தோட மனைவி பணத்துக்கு ஆசைப்பட்டு எம்என் நடராஜன் அவர்கள் மூலமாக பணம் வாங்கிக்கிட்டு அப்படித்தான் அந்த கூட்டணி உருவானது. ஆனால் இந்த விஜய் டிடிவி தினகரன் கூட்டணி அப்படியான கூட்டணியாக அமையாமல் ஒரு சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம பெற வேண்டும், ஒரு எதிர்க்கட்சியாக வரணுங்கிற லெவலுக்கு நினைச்சாங்கன்னா, அப்போ விஜய் டிடிவி தினகரன் பாமக தேமுதிக இப்படி ஒரு கூட்டணி அமைகிற பொழுது இங்கிட்ட அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி ஒரு கூட்டணி, இன்னும் சில கட்சிகள் அப்படிலாம் ஒரு கூட்டணி அமைகிற பொழுது இங்கிட்ட திமுக வலுவான் இருக்கிற பொழுது தொங்கு நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தொங்கு நிலையிலே வர வேண்டும்.
அப்படியான ஒரு நிலையை 2026 உருவாக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக மக்கள் மத்தியில் கெட்ட பேர் வாங்கிருச்சான்னா கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா, பெண்கள் மாசத்துல 10 நாள் மட்டும் இலவச பயணம் போகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இனிமேலாவது அறிவிக்கலாம். ஒரு வருமானம் வரக்கூடிய துறையில் போய் இலவசமாக அறிவிச்சு அதனால் நாட்டுக்கு எவ்வளோ இழப்பு, நடத்துனருக்கு சம்பளம் அதில் கிடையாது, ஓட்டுநருக்கு கிடையாது. அப்போ எங்கேருந்து சம்பளம் கொடுப்பாங்க? அப்போ மின்சாரத்துறையிலேருந்து எடுத்து வச்சு கொடுப்பாங்க, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வையிலேருந்து கொடுப்பாங்க, கல்வித்துறைக்கு முறையாக பணம் கொடுக்க முடியாது, சுகாதாரத்துறைக்கு முறையாக பணம் செலவு பண்ண முடியாது. அப்போ வருமானம் வரக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை இந்த நிலைமைக்கு கொண்டு போனதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கிய காரணம். 1000 ரூபா ஊக்கத்தொகை, உதவித்தொகை என்று சொல்லுகிறீர்கள். பணக்காரர்களுக்கும் கிடைக்கிறது, ஏழைக்கும் கிடைக்கிறது. ஏழைக்கு மட்டும் கிடைத்து பணக்காரனுக்கு கிடைப்பதை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலையும் பணக்காரனும் அந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்படுறான். பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். அதுபோல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடியாய் தலையிலே வந்து பல லட்சம் கடன் சுமை உட்கார்ந்து இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தியே தீர்வேன் என்கிறார். அவர் எப்படி வீழ்த்துவார்? யாரை பழி வாங்குவார்? பாஜகவை பழி வாங்குவாரா? எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குவாரா? பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமியும் பழி வாங்குவாரா? கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் சொன்னார்ல, நான் 25 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் மீண்டும் வந்து பாஜகவை பழி வாங்குவேன் என்றார். அப்போ எடப்பாடி பழனிசாமி, பாஜக இவங்களுக்கெல்லாம் இடையில இடக்குத்து குத்துறது மாதிரியே டிடிவி தினகரன் ஒரு அரசியல் பண்ணுறார். நீங்கள் கவனிச்சிங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, தன்னை பழி வாங்கியவனை பழி வாங்கியே தீர்வேன் என்ற ஒரு அர்த்தத்தில் இடக்குத்து குத்தி மிக கணக்கச்சிதமாக அரசியல் செய்கிறார். அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஒருபோதும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது. பாஜக எப்படி ஏற்றுக்கொள்ளாதோ அதே போல தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா வந்து ஜெயா டிவியில் கிளம்பி விட்டார், இங்கே பார்க்க போகிறார், அங்கே பார்க்க போகிறார், கரூருக்கு போகிறார், இங்கே போகிறான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ எம்என் நடராஜன் அவருடைய தம்பியோ அண்ணனை ஒருத்தர் வந்து ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து அவங்களுடைய அம்மையார் சசிகலா அவருடைய குழந்தனார் இறந்து போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நமக்கு ஆழ்ந்த வருத்தங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்கு நம்ம ஆறுதலை சொல்கிறோம். அதே நேரத்தில் எம்என் நடராஜன் அவருடைய இறப்புக்கே போகாத முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், நிர்வாகிகள் இப்போ இந்த இதுக்கு போவாங்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு ஒரு நாசக்கார வேலை செய்தார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மிக ஒரு ஆளுமையான அரசியலை செஞ்சு தனக்கான ஒரு படையை எம்ஏஆர் சசிகலா அவர்கள் நிறுவியிருக்க வேண்டும். அப்படி படையை நிறுவாத காரணத்தினால் இன்றைக்கு டிடிவி தினகரன் தனித்து நின்று எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் இடக்குத்து குத்திக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி ஒரு வேளை நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், டிடிவி தினகரனும் விஜயும் கூட்டணி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி எங்கிட்டுமே கிடைக்காது. ஒருவேளை டிடிவி தினகரன், தாவேகா, அதிமுக, பாஜக எல்லாம் ஒரே அணியில் போய் சேருதுன்னு வைங்க, அப்படி பார்த்தாலும் தொங்கு நிலையில் தான் வரும். மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜகனுடைய கூட்டணியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னென்னா, இந்தியா முழுக்க அஞ்சல் துறையில் ஒரு ரிஜிஸ்டர் பதிவு தபால் கிடையாதுன்ட்டான், ஸ்பீடு போஸ்ட்டுன்ட்டான். அதில் அக்னாலஜ்மெண்ட்டாக திரும்பி வருமா, அக்னாலஜ்மெண்ட் வச்சா திரும்பி வருமா, ஆனால் அது பதிவு தபால் கிடையாது. 67 ரூபா கொள்ளை அடிக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு யாருக்கு தமிழ்நாட்டில் துப்பு இல்லை, திராணி இல்லை. இந்தியா முழுக்க பெட்ரோல் விலை 100 ரூபா, 110 ரூபா, பிற நாடுகளில் 60 ரூபா, 70 ரூபா. சுங்கச்சாவடியிலும் சரி பெரிய அளவுக்கு கொள்ளை நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அனைத்து துறைகளும், ரயில்வே துறையிலேருந்து அனைத்து துறைகளிலும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கு. இதை கேட்க யாரும் இல்லை. விஜய் வந்து 41 பேர் இறப்பு, அது வருத்தத்துக்குரியது தான். ஆனால் அதை பற்றியே மட்டும் பேசிக்கிட்டு பிற துறையில் நடக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் சார்ந்த எந்த துறைகளிலும் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த பத்திரிகையாளரும் பேசாமல் சும்மா விஜய் 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 விஜய்னு சின்ன பிள்ளைய பிடிச்சி அரசியலே தெரியாதவனை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு பெரிய அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்தியா முழுக்க அஞ்சல் துறையில் மிகப்பெரிய அளவுக்கு தவறு நடக்குது, ரயில்வே துறையில் நடக்குது, சுங்கச்சாவடி கட்டணங்கள் உயர்த்தப்படுகிறது, பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் கொண்டு வரவில்லை. இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி ஊடகங்கள் பேச வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் நிலைப்பாடுகள் 2026 தொங்கு நிலையில் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அப்போ தான் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பயப்படுவாங்க, பத்திரிகையாளருக்கு பயப்படுவாங்க, ஜனநாயகத்திற்கு பயப்படுவார்கள். இல்லைனா இப்போவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் ஏமலாம் என்ன வெறியில் இருக்காங்க தெரியுமா? என்னடா அவன் ஊழலை பற்றி பேசுகிறான், பெரிய திமிரா, பார்க்குற பார்வையை வச்சே நான் கண்டுபிடிக்கிறேன். பார்க்குற பார்வை வச்சு எந்த பார்வை? அந்த பார்வை யாரோட பார்வை? KN நேரோட உதவியாளர்களுடைய பார்வை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட உதவியாளர்கள் பார்வை. உங்கள் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு
திருச்சியில் எந்த அளவுக்கு நீங்கள் நேர்த்தியாக கொண்டு வந்து திருச்சி ஒரு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வந்துருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. அதனால் மத்திய மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், பத்திரிகையாளர்கள் தடுமாறாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அவர்களை வெற்றி பெற வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் திமுகவை பெரும்பான்மையாகவும் வெற்றி பெற வைக்கக்கூடாது. கண்ணும் கருத்துமாக 2026 அதிமுக பாஜக கூட்டணியையும் வீழ்த்த வேண்டும். தொங்கு நிலையில் யாரையா இருந்தாலும் ஆட்சி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பாஜக அதிமுக வெற்றி பெறுமையானால் அது அவ்வளவு சாத்தியமில்லை. ஆட்சி மாற்றம் தேவை என்று தமிழ்நாட்டிலே உள்ள பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் திமுக தொங்கு நிலையிலையோ அல்லது மெஜாரிட்டி ஆட்சிக்கு வந்தால் திமுக நன்றி சொல்வது பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான், விஜய் கூட கிடையாது. அப்படியான நிலைமையில தான் டிடிவி தினகரன் இன்னைக்கு இடையில அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி குத்துறது மாதிரி குத்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. உண்மையாகவே அவர் இடக்குத்து அரசியல் பண்ணாலும் சரி, நயவஞ்சக அரசியல் பண்ணாலும் சரி, தந்திர அரசியல் பண்ணாலும் சரி, ராஜதந்திர அரசியல் பண்ணாலும் சரி, விவேக அரசியல் பண்ணாலும் சரி, வேகமான அரசியல் பண்ணாலும் சரி, ஆனால் இவர் தனி ஒரு அணி அமைக்க வேண்டும். அன்னைக்கு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியை அமைக்கும் போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத அந்த மனுஷனை கொண்டு போய் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கார், நல்லபடியாக பேசலாம், சுறுசுறுப்பாக இயங்கலாம், வயசு ரொம்ப அது இல்லை. அப்போ இவர் ஒரு பேர் வச்சு இவர் ஒரு கூட்டணி ஒன்று ஆரம்பிக்கணும். இவர் தலைமையிலேயோ விஜய் தலைமையிலேயோ அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி மத்திய மாநில அரசுகள் எந்த துறை சார்ந்து ஊழல் முறையீடு செய்தாலும் அதனை அச்சமின்றி சமரசமின்றி மக்களுடைய கருத்துக்களை நம்ம வெளியிட்டு வருகிறோம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். ஏற்கனவே பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நேயர்கள் லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை, நடுநிலையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த செய்தி மேலே தெரிவித்துள்ளோம். மற்றும் ஒரு அரசியல் செய்தி, பரபரப்பான செய்தியை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.